தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. பல்வேறு செய்திகள் வெளிவந்த நிலையில் நாம் சில செய்திகளை ஒரு செய்திகளாக பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. டென்மார்க் இராணுவத்தில் கட்டாய இராணுவ சேவையில் பெண்களை ஈடுபடுத்துவதென்று அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பள்ளி கல்வித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு விருப்ப மாறுதல் கலந்தாய்வு வரும் ஜூலை 8, 9 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. திமுக கூட்டணிக்கு வேறு சில கட்சிகளும் வர வாய்ப்புள்ளதாகவும் வந்தால் கலந்து பேசி முடிவு செய்வோம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கான திருமண முன்பணம் ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை வன்மத்தோடு பார்க்கிறது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியிருக்கிறார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் சர்ச்சைக்குரிய வகையில் அரசியல் பேசியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் உள்ளிட்ட 4 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் லேப்டாப் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். டெல்லியில் 15 ஆண்டுகள் பழமையான வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. அடிக்கடி வானில் பறந்து செல்லும் பிரதமர் மோடி, நாட்டில் பிரச்சனைகள் வெகுவாக இருக்கின்றன, மணிப்பூர் வன்முறை, ஆபரேஷன் சிந்தூர் குறித்த ட்ரம்ப் பேச்சு இவற்றுக்கு பதில் அளிப்பதை தவிர்க்கவே அவர் வெளிநாடு செல்கிறார் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. மகாராஷ்டிரா தொடக்கப் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை ரத்து செய்யப்பட்ட வெற்றி கொண்டாட்டத்தை மராத்தி விஜய் திவாஸ் என்ற பெயரில் கொண்டாட ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஏற்பாடு செய்துள்ளனர். மோடி அரசாங்கத்தின் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அல்ல, இது பொருளாதார அநீதிக்கும் பெரிய நிறுவனங்களுடனான கூட்டணிக்குமான ஒரு மிருகத்தனமான கருவி என ராகுல் காட்டமாக பதிலளித்துள்ளார். 9 ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போன JNU மாணவர் நஜீப் அகமதுவின் தாயார் செவ்வாயன்று தன் மகனை கண்டுபிடிக்க உச்சநீதிமன்றத்தை அணுகப் போவதாக தெரிவித்துள்ளார். நிறுத்தி வைக்கப்பட்ட 33% மானியத்தை விவசாயிகள் நலனுக்காக மீட்டெடுக்க வேண்டும் என்று அமித்ஷா பங்கேற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அமைச்சர் KR பெரியகருப்பன் அவர்கள் கூறியிருக்கிறார். தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சியில் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு 25% கட்டாய இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு விருதுநகர் மேற்கு காவல் நிலைய வளாகம் கோவில் யாகம் என சட்டவிரோதமான பஜனை மடமாக காட்சியளிக்கிறது. சட்ட ஒழுங்கை பராமரிக்க வேண்டிய காவலர்களின் இந்த சட்டவிரோத செயல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு செய்தியாக தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு முக்கிய அறிக்கை வெளிவந்துள்ளது. விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டு காவல்துறையினரால் அடித்து கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தை இது ஒரு மனிதாபிமானமற்ற சம்பவம் என்று கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சற்றும் தாமதிக்காமல் சிபிஐயிடம் விசாரணை ஒப்படைத்த முதலமைச்சரின் செயல்பாடு வரவேற்கத்தக்கது என்றும் ஒப்பனைகள் களையும் என்றும் உண்மைகள் பலியாகாது என்றும் அவரது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா உண்மையான செய்திகள், அதாவது வர்றதை காட்டிலும் ரொம்ப போலியான செய்திகள் தான் அதிகமாக உழவுச்சு. அது முதலமைச்சர் சொல்லாத ஒன்றை அவர் அது இயற்கை மரணம்னு முதலமைச்சர் சொன்னார் அப்படின்னு இவங்களாவே ஒரு இதை கிரியேட் பண்ணி அதன் மூலம் அவர் மீதான மக்கள் வெறுப்பை உருவாக்க முயற்சி. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மொத்தமாக ஏதோ ஒரு கணக்கு சொன்ன அதாவது அதிமுக ஆட்சியில் தொடங்கி நடந்த காவல் நிலையத்தில் லாக்அப் டெத்து மரணம் 24 அப்படின்னு சொல்லி மொத்தம் 4 தான் தமிழ்நாடு காவல்துறை சொல்லுது. 24 அப்படின்னு சொல்லி பரப்புகிறாங்க. இது போன்ற அந்த பொய்யான செய்திகள் பரப்ப முயற்சி செய்து
அவையெல்லாம் முறியடிக்கப்பட்ட நிலையில் நேற்று வந்து முதலமைச்சர் வந்து அந்த குடும்பத்தினரோடு ஃபோனில் பேசியிருக்கார். அந்த செய்தியும் 8ஆம் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து தான் வந்து ஆசிரியர் வந்து அவருடைய துரிதமான நடவடிக்கைகளை பாராட்டி இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறார். துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதை டிவியின் மூலமாக தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லும் முதலமைச்சர் அல்ல இன்றைய முதலமைச்சர் என்பதற்கு அவரது மனிதாபிமானமும் கருணைகுலமும் செயல்திறனுமே சான்றாக ஒப்பனைகள் கலையும் உண்மையில் ஒருபோதும் பலியாகாது இந்த ஆட்சியில் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் இந்த அறிக்கையில். அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி, பார்ப்பனர்களை வைத்து வீட்டு நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை என கிராம மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் அல்ல, நடைபெற்ற சம்பவம் வந்து பீகாரில். சில தினங்களுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. நாம் நமது விடுதலை பார்வையில் அது குறித்து பேசியிருக்கிறோம். கலாட்சேபகர் முகுந்தமணி சிங் மற்றும் அவரது உதவியாளரான அவரது உறவினர் வந்து அவரோட ஜாதி கேட்கப்பட்டு அவர் பிராமணர் அல்ல என்று தெரிந்து கொண்டு அவரை வந்து நீ இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கி இருக்கிறாங்க. தாக்கி இருந்ததுக்கப்புறம் அவர் போய் காவல் நிலையத்தில் புகார் செஞ்சுருக்கிறாரு. அந்த புகார் பதிவு செய்யப்பட்டு அந்த அடிப்படையில் ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க போலீஸு. ஆனால் அந்த நேரத்திலும் அந்த இல்லை ஒரு பார்ப்பன சாமியார் ஒருத்தர் வந்து பார்ப்பன சங்கராச்சாரியார் ஒருத்தர் வந்து இல்லை பார்ப்பனர்கள் தான் அதை பண்ணணும், இவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார். இந்த சம்பவம் அவர் பாதிக்கப்பட்ட அந்த முகுந்தன்மணி என்பவர் வந்து பீகாரை சேர்ந்தவர். உடனடியாக அகிலேஷ் உள்ளிட்டவர்கள்லாம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அதோட எதிர்வினை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீகாரில் உள்ள சில கிராமங்களில், ஏதோ ஒரு இடம்ல சில கிராமங்களிலே வந்து அந்த செய்தி பரவியதோட விளைவு என்னென்னா, பார்ப்பனர்களை வச்சு எந்த நிகழ்ச்சியும் இனிமேல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியே பழக வச்சுருக்கிறாங்க. அந்த மோதிஹரி மாவட்டம்ன்றது பீகாரில் உள்ள மோதிஹரின்ற மாவட்டத்தில் அடாப்பூரில் உள்ள திகுலியா கிராமத்தில் தான் பல இடங்களில் வந்து இதை வந்து ஒரு அறிவிப்பு பலகையாகவே வச்சுருக்கிறாங்க. பார்ப்பனர்களை வைத்து எவ்வித சடங்குகளும், ஏதோ 1-2 அல்ல, எந்த சடங்குகளையும் நடத்தக்கூடாது. அப்படி அதை மீறி நடத்தினேன்னு தகவல் தெரிஞ்சால் அவர்களை கிராம பஞ்சாயத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்று மிக கடுமையாக சொல்லிட்டு, அதை தாண்டி என்னென்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அதை வச்சுருக்கிறாங்க. அந்த பதாகை அறிவிப்புகளை ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் வச்சுருக்கிறாங்க. இது எப்படி எதிரொலிச்சிருக்குன்னா, இது பக்கத்தில் உள்ள மாவட்டம், பக்கத்தில் உள்ள கிராமத்தில் வந்து பார்ப்பனர்கள் நிறையா இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பார்ப்பனர்களும் இப்போ இந்த கிராமத்துக்கு போகிறதவே நிறுத்திட்டாங்க. ஒரு ஆள் கூட போவானா அப்படின்ற மணிக்கு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதுதான் அந்த காலத்திலேருந்து நாம் சொன்னது என்னென்னா, பார்ப்பனர்கள் எப்போயுமே ஒரே மனநிலையில் இருப்பாங்க, எப்படி பார்த்தாலும் நம்மளை சூத்திரர்கள் தான் சொல்லி வைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கதா காலட்சேபம் செய்து கொண்டு இருக்கின்ற கல்யாணராமன் வந்து சுகிசிவம் அவர்களே அப்படி தான் சொன்னார். ஒரு ரொம்ப நையாண்டியாக ஒரு சூத்திர உபன்யாசகர் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இந்த செய்தி வந்து பரபரப்பாக இப்போ பேசப்படுகிற செய்தியாக வந்திருக்கிறது. இன்றைக்கி தலையங்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை உள்ளடக்கியது. அதாவது இந்த நம்மளுடைய கல்வி இந்தியாவில் வந்து தமிழ்நாடு வந்து கல்வியில் ஒரு தனித்துவம் வகிக்கிறது. இந்தியாவோட மாணவர்கள் ஒரு தனித்துவம் உள்ள மாணவர்களாக திகழ்கிறார்கள் அப்படிங்கிறது நம்முடைய நலத்திட்டங்கள் காரணம். குறிப்பாக மதிய உணவு திட்டம் நீதி கட்சி ஆட்சியில் வந்து சென்னையில் தொடங்கப்பட்டு பிறகு காமராஜர் அவர்களால் விரிவுபடுத்தப்பட்டு பிறகு அது சத்துணவு திட்டமாக்கி அப்புறம் பிறகு உண்மையாக சத்துணவாகவே மாறி இருக்குது. இதையெல்லாம் பார்க்குறோம் நாம். இப்போ ஒரு செய்தி வந்து ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு செய்தி பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஒரு ரொட்டியை கொடுத்து உப்பை கொடுத்து சாப்பிட சொன்னாங்கிறத ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டார். அப்புறம் அவர் மேலே வந்து புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அதை நாடே கண்டிச்சுது. அது ஒரு பக்கம். இப்போ பார்த்திங்கன்னா ஒடிசா மாநிலத்தில் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா சோறுன்னு இவ்வளோண்டு சோறு, அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும், இவ்வளோண்டு சோறு, அதில் மஞ்சள் தண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு சுடு தண்ணியில் மஞ்சளை கரைச்சி அப்படியே அதை சாம்பாருங்கிற பேரில் ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள்லாம் வெளியில் வந்திருக்கு. அதை ஒட்டி தான் இன்றைய தலையங்கம் விரிவாக எழுதியிருக்காங்க. பிஜேபி ஆளுமானவங்க பொதுவாக அவங்க எப்போவுமே நம்முடைய கல்வி கண்ணை பறிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ, நம்ம என்னெல்லாம் அதை சப்போர்ட்டிங்காக கல்வியை வளர்க்குறதுக்கு பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் அவங்க வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி செய்வாங்க. அந்த முயற்சி தான் இந்த முயற்சி. இதை தான் வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கும் மதவாத ஆட்சிக்கும் உள்ள வேறுபாடு இப்போ புரியுதா அப்படின்னு தலையங்கம் கேட்டிருக்கு.
அடுத்த செய்தியாக ஒரு முக்கியமான இன்றைக்கி ஒரு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி ஒழிப்பு சுயமரியாதை சுடரொளி ஆனைமலை தோழர் ஏஎன் நரசிம்மன் அவர்களோட நினைவு நாள். தந்தை பெரியாரின் கொள்கையால் மாணவர் பருவத்தில் ஈர்க்கப்பட்டவர். தனது தோழர்கள் அணுக்கமான தோழர்கள் 8 பேருடன் தந்தை பெரியாரின் பேச்சுக்களை துண்டறிக்கை தெருமுனை கூட்டங்கள் வாயிலாக பரப்புரை மேற்கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்து என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா, வாரந்தோறும் தாழ்த்தப்பட்ட குடியிருப்பு பகுதியில் உள்ள குழந்தைகளை அழைத்து கொண்டு ஊர்வலமாக ஆற்றங்கரையை நோக்கி ஜாதி ஒழிப்பு பாடல்களை பாடிக்கொண்டே போவார். அங்கு போனதற்கு பிறகு அந்த குழந்தைகளுக்கு முடித்திருத்தம் குளிக்க வைத்து புதிய ஆடைகளை வழங்கி தீண்டாமைக்கு எதிராக போராடிய ஆனைமலை தோழர் ஏஎன் நரசிம்மன் அவர்களின் நினைவு நாள் இன்று. அவரை பற்றி இன்னொரு விஷயம், அவர் ஒரு பெரிய எஸ்டேட் அதிபர். ஆனைமலையில் ஒரு பெரிய எஸ்டேட் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த சட்டேரி போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறைக்கு போய் அங்கே போய் உலக்க குத்தினார், அதாவது நெல் குத்தினார். யார்? அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அன்னைக்கு. அப்படி அதாவது இந்த இயக்கவாதிகளில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதுமாரி குலக்கல்வி திட்ட எதிர்ப்பு போராட்டத்திலையும் அந்த குலக்கல்வி எதிர்ப்பு படையில் அப்படியே நடந்து வந்தவர். இன்னும் ஏராளமாக தந்தை பெரியார் அவர்கள் அவரை பற்றி கூறியிருக்கிறார். இன்று அவரது நினைவு நாள். அப்படிப்பட்ட சுயமரியாதை சுடரொளி ஆனைமலை நரசிம்மன் ஐயா அவர்களை நினைவுறுவோம், அவரது வழியில் பயணிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விடுதலையில் மேலும் பல்வேறு முக்கிய செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தமிழர் தலைவர் ஆசிரியர் எழுதிய வாழ்வியல் கட்டுரைகள் மற்றும் சுயமரியாதை இயக்கத்தினுடைய அடிச்சுவடாக விளங்கக்கூடிய அந்த சுயமரியாதை இயக்க மாணவர்கள் பற்றிய ஒரு கட்டுரை மற்றும் ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசகர்கள் படித்து தெளிவுற வேண்டும். மேலும் இது போன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய உரைகள், முக்கிய நேர்காணல்கள், குழந்தைகள் நிகழ்ச்சிகள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொலிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.